வணக்க மக்களே. எல்லாரும் ப்ரௌன் ரைஸ் தான் நல்லது, ஆரோக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒயிட் ரைஸ் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி வில்லன் இல்லைங்க. ஒயிட் ரைஸா ப்ரௌன் ரைஸா, இதில் எது நல்லதுன்னு பார்த்துருமா? அதுக்கு நம்ம 4 டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். 1. ப்ரௌன் ரைஸ்னால் என்ன, ஒயிட் ரைஸ்னால் என்ன. 2. 2 அரிசிக்கும் என்ன வித்தியாசம், என்னென்ன நன்மைகள் இருக்குது. 3. ப்ரௌன் ரைஸ் எங்கே கிடைக்கும், எப்படி வாங்குறது. 4th, இந்த டாப்பிக்கில் ஒயிட் ரைஸ் ப்ரௌன் ரைஸ் ரெண்டையும் எப்படி ரொம்ப கம்மி விலைக்கு வாங்குறதுன்னு ஒரு சிம்பிள் கால்குலேஷனில் சொல்லியிருக்கேன். ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். எல்லா தகவல்களும் உங்களுக்கு புது அனுபவத்தை கொடுக்கும். ப்ரௌன் ரைஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அடுத்ததாக ஒயிட் ரைஸ்க்கு போவோமா? ப்ரௌன் ரைஸ் அப்படின்னதும் ஏதோ புது வகையான அரிசின்னு நினைக்காதீங்க. அதுவும் ஒயிட் ரைஸும் ஒரே நெல்லிலிருந்து பிரிந்தது தான். ப்ரௌன் ரைஸ் ஒயிட் ரைஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நெல்லை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நெல்லில் 4 பார்ட்ஸ் இருக்குது. முதல் பார்ட் மேலே இருக்கிறது, அதுக்கு பேர் ஹஸ்க், அதான் உமின்னு சொல்லுவோம். 2வது லேயர் பிரான், 3வது லேயர் ஜெம், 4th லேயர் எண்டோஸ்போம், அதான் சென்டரில் இருக்கிறது. இந்த நெல்லை மில்லில் கொடுத்து பாலிஷ் பண்ணும்போது முதல்ல நீங்க போகிறது ஹஸ்க், அதுதான் உமி. இந்த ஹஸ்க் நீங்கினதும் கிடைக்கிற அரிசி தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிற ப்ரௌன் ரைஸ். அடுத்தது ஒயிட் ரைஸ் எப்படி கிடைக்குதுன்னா, நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நெல்லை ஃபஸ்ட்டு பாலிஷ் பண்ணதும் ஹஸ்க்கு போயிடும். செகண்ட் பாலிஷில் முக்கால்வாசி இந்த பிரானும் போயிடும். தேர்டு பாலிஷில் மீதி இருக்கிற பிரானும் போயிடுச்சுன்னா கடைசியில் இருக்கிற அந்த எண்டோஸ்பம் தாங்க நம்ம சாப்பிட்ற ஒயிட் ரைஸ். இந்த ஒயிட் ரைஸில் எவ்வளவு தான் சத்து இருக்குதுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. அது உங்களுக்கு முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா ஒயிட் ரைஸ் பற்றி நம்ம சேனல்லையே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ரௌன் ரைஸில் இருக்கிற நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்குமா? ப்ரௌன் ரைஸில் இருக்க சத்து ஒயிட் ரைஸ் விட கொஞ்சம் அதிகம் தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிராண்ட் தான். இந்த பிராண்டில் அதிகமான ஃபைபர் இருக்குது, பி விட்டமின்ஸ் இருக்குது, அயன் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது. அதுலேயும் நம்ம உடம்புக்கு மிக முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்டு ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்குது. இந்த பிராண்டில் இருந்து தாங்க ரைஸ் பிராண்ட் ஆயிலும் தயாரிக்கிறாங்க. அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்படி ப்ரௌன் ரைஸில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதுவே ஒயிட் ரைஸில் சத்து இல்லாமல் இல்லைங்க, அதுலேயும் சத்து இருக்குது. 100 கிராம் வெள்ளை சதத்தில் கார்போஹைட்ரேட் 28 கிராம் இருக்குது. ப்ரோட்டீன் 2லேருந்து 3 கிராம் இருக்குது. பீட்டா விட்டமின்ஸ், அயன், மேக்னீசியம்னு கொஞ்சம் இருக்குங்க. ஒயிட் ரைஸில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறனாலையும் ஃபைபர் கம்மியாக இருக்கிறனாலையும் தாங்க வேகமாக செரிமானம் நடக்குது. அதனால தான் சுகர் அளவும் அதிகமாகுது. இப்போ நான் சொல்ல போகிறத கவனமாக கேளுங்க, அதுக்கும் ஒரு தீர்வு இருக்குது. ஃபர்ஸ்ட், ஒயிட் ரைஸை சூடாக சாப்பிடாதீங்க, நல்லா ஆற விட்டு சாப்பிடுங்க. இதனால் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் உருவாகி செரிமான வேகத்தையும் குறைக்குது, வேகமாக பிளட் சுகரும் ஏறாது. செகண்ட், இது ரொம்ப முக்கியமான விஷயங்க, கவனமாக கேளுங்க. ப்ரௌன் ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா செரிமானாக 2லேருந்து 3 மணி நேரம் எடுத்துக்குது. இதுவே ஒயிட் ரைஸ் 1 மணி நேரத்தில் செரிச்சிடுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வெள்ளை சாதத்தை மெதுவாக செரிமானம் செய்ய வைக்க சாதத்தோட 1 டீஸ்பூன் அளவு நாட்டு நல்லெண்ணெயும் சேர்த்து அதோட கீரைகள் அல்லது சாம்பார் போன்ற ஃபைபர், புரோட்டீன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா செரிமான வேகம் குறைஞ்சி சுகர் கண்ட்ரோல் ஆகுங்க. 3வது, வேகமாக சாப்பிடாம மெதுவாக நல்லா மென்று சாப்பிடுங்க. வடித்த சாதம் சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு குக்கர் சாதத்தை தவிர்த்துடுங்க. 4வது, ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு சாதமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 200லேருந்து 250 கிராம் போதுங்க. அதாவது 1லேருந்து 1.5 கப் அளவு. அதுவே அரிசி வாங்கினீங்க அப்படின்னா ஒரு நபருக்கு 60-90 கிராம் போதுங்க. ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா 300லேருந்து 350 கிராம் ஒரு வேளைக்கு போதுமானது. அவ்வளோதாங்க. இந்த 4ஐயும் கண்டிப்பாக இனி உங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுங்கள். ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு சுகர் வந்துச்சுன்னு சொல்லவே மாட்டீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் எஸ்ன்னு சொல்லுங்கள். சரிங்க, நெக்ஸ்ட் டாபிக் வருவோமா? இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்க, ஒயிட் ரைஸை விட சத்து ப்ரௌன் ரைஸில் தான் இருக்குது, அதை சாப்பிடுவோம் அப்படின்னு. ஆனால் உங்கள் மனசில் சில கேள்விகள் இருக்கும். அதுதாங்க டாபிக் 3. ஒயிட் ரைஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்குது, ரொம்ப கம்மியாக சீப்பாகவும் கிடைக்குது. ஆனால் ப்ரௌன் ரைஸ் எங்கே கிடைக்கும், அதையும் கம்மி ரேட்டில் எங்கே வாங்க முடியும்னு கேட்குறீங்க. அதானே, ப்ரௌன் ரைஸ் இப்போது எல்லா சூப்பர் மார்க்கெட் மற்றும் அரிசி மண்டி கடைகள்லையும் கிடைக்க ஆரம்பிச்சிருதுங்க. பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா அன்பாலிஷ்டு ரைஸ், ப்ரௌன் ரைஸ், ஹோல் கிரெயின் ரைஸ்னு எழுதியிருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க. எழுதியிருந்தால் மட்டும் போதுமானு கேட்டிங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் சொல்கிறதையும் செக் பண்ணி பாருங்கள். வாங்கின அரிசி பழுப்பு நிறத்தில் இப்படி இருக்குன்னா ஓகே. அடுத்தது, ஒயிட் ரைஸை விட கடினமாக இருக்குதான்னு பாருங்கள். ஊற வைக்கும்போது தண்ணி லேசான பழுப்பு நிறத்தில் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த 3ஐயும் செக் பண்ணி சரியாக இருந்தால் ஓகே. அப்படியும் உங்களுக்கு டவுட் போகலைன்னா அதுக்கு ஒரே வழி தாங்க இருக்குது. அதுதான் நம்ம சேனல் TN நேச்சர் ஃபுட்.
நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் நம்ம விவசாயிகளோட நேரடியாக தகவல்கள் சேகரித்து உங்கள் பகுதிக்கு அருகாமையில் இருக்கும் விவசாய நிலங்களை பற்றி அறிமுகப்படுத்தி வைக்க போகிறோம். நீங்கள் உங்கள் பகுதிக்கு அருகாமையில் இருக்கிற விவசாய தோட்டத்துக்கு போகாமல் நாம் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியாதுன்றது மிகப்பெரிய கேள்விக்குறிங்க. இதே அரிசி விவசாய தோட்டத்துக்கு போய் நீங்கள் அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையிலங்க. சரிப்பா, நீ சொல்கிறேன்னு விவசாயிட்ட போய் நான் என் வீட்டுக்கு ஒரு 3 மாதத்துக்கு தேவையான அரிசி வாங்குறேன்னு வை. ஒயிட் ரைஸ் ரேட்டுக்கு கிடைக்குமா? செலவு அதிகமாகாதான்னு கேட்குறீங்களா? இப்போது நாம் அரிசி கடையில் போய் அரிசி வாங்குகிறோம். ஒரு 50 கிலோ மூட்டைக்கு மினிமம் 60 ரூபான்னு போட்டோம்னா 50 கிலோ மூட்டைக்கு 3000க்கு வாங்குகிறோமா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம விவசாயிட்ட 100 கிலோ நெல்லாக எடுக்கிறோம். விவசாயிட்ட 1 கிலோ 20 25 ரூபா வரைக்கும் வாங்கலாங்க. 100 கிலோக்கு ஒரு 2500ன்னு வைங்க. அந்த நெல்லை மில்லுக்கு எடுத்துகிட்டு போமா, அதுக்கு மூட்டைக்கு 200 ரூபா செலவாகுது. அப்போ 2700 ஆகுதா? இப்போ 100 கிலோ நெல் மூட்டையை மில்லில் அரைக்க 100 கிலோக்கு 500லேருந்து 600 கிலோ வரைக்கும் செலவாகுங்க. அப்போ 2700 + 600 3300 ஆயிடுச்சுங்களா? நாம் 100 கிலோ நெல்லை அரைச்சோம்னா மினிமம் 65லேருந்து 70 கிலோ வரைக்கும் அரிசியாக கிடைக்குங்க. இப்போ நம்ம பழைய கணக்கு வருவோமா? முன்னாடி நாம் கடையில் அரிசி எவ்வளோக்கு வாங்கினோம்? 1 கிலோ 60 ரூபாய்க்கு. அதுவே 67 கிலோக்கு எவ்வளோ ஆகுது? 4020 ரூபா. விவசாயிக்கிட்ட நேரடியாக வாங்கி நாமளே அரைச்ச அரிசிக்கு 67 கிலோக்கு 3300 ரூபா ஆச்சாங்க. இப்போ 4020லேருந்து 3300 கழிச்சு பாருங்க, 720 ரூபா நமக்கு லாபங்க. இத்தனை வருஷமாக இந்த லாபத்தை சம்பாதிச்சது இந்த இடைத்தரகர்கள் தான். இதை நம்ம மிச்சம் பண்ணலாமுங்க. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா நாம் நேரடியாக வாங்குறதுல எவ்வளோ லாபம் இருக்குதுன்னு? அதனால் மக்களே, ப்ரௌன் ரைஸ் வாங்கி அதை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழணுமா? நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி குடும்பமாக ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ விவசாயிகளோடும் கிராமத்தோடும் இணைந்த பயணத்திற்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.